நான் படித்த ஆசிரியர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்கின்ற ஒரு பெருமகனாரிடம் நான் திருக்குறளை படித்தேன். அந்த கதையை நான் பல தரம் சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி யூடியூப்ல எல்லாம் வந்து விட்டபடியால் நான் விரித்து சொல்ல விரும்பவில்லை, நேரமும் இல்லை. ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு கிழவன். நான் அவரை சந்திக்கிற பொழுது 79 வயதோ 80 வயது அவருக்கு. யாழ் பல்கலைக்கழகம் அவருக்கு இலக்கண வித்தகர் என்று பட்டம் கொடுத்தது. அவரிடம் பாடம் கேட்க வேண்டும் என்று அவரை தேடி கண்டுபிடித்து போனேன். ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே படுத்திருக்கிறார். நான் போய் அவர் என்னை மாணவனாக ஏற்கவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2-3 தரமாக திரும்பி போனேன். நான் உங்களிடம் படிக்க வேண்டும். அவர் ஒரு சாட்டு சொல்லி என்னை அனுப்பி கொண்டே இருந்தார். நான் விடாமல், அவர் சொன்ன நாளெல்லாம் விடாமல் போனேன். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு அளவு நம்பிக்கை வந்து விட்டது. இவன் படிப்பான் போல் இருக்கிறது என்ற நம்பிக்கையாலே கூப்பிட்டு உட்கார வைத்தார். ஏன் படிக்கப் போகிறீர் என்று கேட்டார். நான் பதில் சொன்னேன், நான் ஒரு பேச்சாளன் ஐயா, திருக்குறள் படித்தால் பேசலாம், அதுக்காகத்தான் நான் திருக்குறள் படிக்கப் போகிறேன் என்றேன். அதை கேட்டுவிட்டு அவர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து விட்டு சொன்னார், நிறைய படித்தால் பேச முடியாமல் போய்விடும், ஆகவே நீர் படிக்காமல் இருப்பது நல்லது என்றார். சத்தியமாக நான் இந்த ஒரு மேடை கவர்ச்சிக்கு இதே வார்த்தை சொன்னார். நிறைய படித்தால் பேச முடியாமல் போய்விடும். பிற்காலத்திலே நான் அதை உணர்ந்தேன். அவரிடம் நான் திருக்குறள் படிக்க போய் முதல் நாள் உட்கார்ந்த பொழுது நான் அடைந்த அனுபவங்கள் இருக்கிறதே, அது ஒரு ஆன்மீக குருவிடம் ஒரு உபதேசம் கேட்ட அனுபவங்களை நான் பெற்றேன். முதல் நாள் போய் உட்காருகிறேன். திருக்குறள் புத்தகத்தை கையிலே எடும் என்கிறார். எடுக்கிறேன். உரைப்பாயிரத்தை எடும் என்கிறார். எனக்கு அவர் எதை சொல்கிறார் என்று, அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதோ என்று நான் நினைத்தேன். எனக்கு அவ்வளவு தூரம் அறிமுகம் இல்லை. இவ்வளவுக்கு நான் ஒரு பெரிய பேச்சாளர். எதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. புத்தகத்தை தட்டும் என்றார். தட்டினால் முன்பக்கத்திலே உரைப்பாயிரம் என்று ஒன்று இருக்கிறது. பரிமேலழகர் எழுதியிருக்கிறார். அந்த உரைப்பாயிரத்தை வாசியும் என்றார். எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. எவ்வளவு பெரிய பேச்சாளன் நான், இத்தனை புத்தகம் படித்திருக்கிறேன், என்னை போய் உரைப்பாயிரத்தை படி என்கிறாரே என்று நினைத்து கொண்டு, ஆனாலும் அவர் சொல்வதை மீற முடியாமல் அந்த உரைப்பாயிரத்தை வாசிக்க தொடங்கினேன். ஒரு வரிக்கு மேலே என்னாலே ஒழுங்காக வாசிக்க முடியவில்லை. நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்க, இது என்னுடைய பொன்மொழி. அறிவுலகத்திலே அறியாமை குற்றமல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அறிவுலகத்திலே அறியாமை குற்றமல்ல, அறியாமையை அறியாமை குற்றம். எனக்கு தெரியாது என்பது ஒரு நாளும் பிழை இல்லை. தெரியாது என்று இருந்தால்தான் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு தெரியாது என்பது தெரியாது இருந்து விட்டால் அது பெரிய குற்றம். புல்லறிவாண்மை என்று திருவள்ளுவர் அதை சொல்லுகிறார். எனக்கு அவ்வளவு நாளும் எனக்கு ஏதோ தமிழ் தெரியும் என்று நினைத்து கொண்டு ஒரு புல்லறிவாளனாக நான் இருந்தேன். அந்த பந்தியை வாசிக்க சொன்ன உடனே என்னாலே வாசிக்க முடியவில்லை. திகைத்து போனேன். அப்போ நான் அவரை பார்த்து வெட்கப்பட்டேன். அவர் சொன்னார், என்ன கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறதா என்று நேராக முகத்துக்கு நேராக கேட்டார். பிறகு சொன்னார், கவலைப்படாதையும், ஏனென்றால் உயர்ந்தவர்களோடு பழக வேண்டுமானால் திடீரென்று பழக முடியாது. அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லுகிறேன். இப்போ துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள். யார் என்று தெரியாத ஒரு பையன் அவர்களை பார்த்து சிரித்தால் சிரிப்பாரா? அவர்கள் தன் பாட்டுக்கு போய்விடுவார்கள். அவர்களோடு நான் பழக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால், அவர்களுக்கு பழக்கமான இன்னொருவரோடு நெருங்கி பழகி அவர் போகிற பொழுதெல்லாம் நானும் போய் காட்டினேன் என்றால் பிறகு அவர்கள் மனதிலே நானும் பதிந்தால் பிறகு என்னை கண்டால் சிரிப்பார்கள். இதை அவர் உவமையாக சொன்னார். உயர்ந்த நூல்களை படிப்பதற்கு ஒரு ஆசிரியர் துணையோடு படிக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு அவரோடு படித்தால் பிறகு நூல் உன்னை பார்த்து சிரிக்கும் என்றார். அதுக்கு முதல் திருக்குறள் என்னை பார்த்து முறைத்தது. பரிமேலழகர் முறைத்தார். அவர் சொன்னது அப்படியே நடந்தது. அவரோடு சில காலம் திருக்குறளோடு நான் பரிச்சயமான பிறகு திருக்குறள் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது. அப்படித்தான் படிக்க வேண்டும். இதை சொல்லுகிறேன். இதில் நான் சொல்ல வந்தது என்னவென்று கேட்டால், முதல் நாள் வகுப்புக்கு போய் உட்கார்ந்து விட்டேன். திருக்குறள் படிக்க போகிறோம். அப்படி படிக்க உட்கார்ந்த உடனே முதல் குறள், என்னுடைய எண்ணம் என்னவென்றால், எப்படியும் இன்றைக்கு ஒரு 3 அதிகாரம் முடிக்கலாம். காலை 8 மணிக்கு போய் இப்படி சிமெந்தில் தான் உட்கார்ந்து படிக்கிறோம். அப்போ எப்படியும் இன்றைக்கு ஒரு 10 அதிகாரம் படிச்சுடலாம். ஒரு மாதத்தில் திருக்குறள் படித்து முடிச்சிடலாம். இதுதான் என்னுடைய கணக்கு.
உட்கார்ந்து விட்டோம். அவர் படியும் என்றார். முதல் குரலே தொடங்கினேன். அகர முதல எழுத்தெல்லாம் நிப்பாட்டும் என்றார். நிப்பாட்டின உடனே இதை முதல் விளங்குவோம் என்று பொருள் சொல்ல தொடங்கினார். நீங்கள் ஒரு வேளையை இவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறார் என்று நினைக்கக்கூடும். ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு வார்த்தை கூட மிக இல்லை. அந்த அரை அடிக்கு பொருள் சொல்ல தொடங்கினார். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துகளுக்கு எப்படி ஆனா முதலாகிறது சொல்லுகிறார் சொல்லுகிறார் சொல்லுகிறார். பொருளாக வந்து கொட்டுகிறது. மத்தியானம் 12:45 1 மணி ஆகிவிட்டது. அந்த அரை அடிக்கு பொருள் சொல்லி கொண்டு இருக்கிறார். நான் உண்மையிலே மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லுகிற பொழுது அன்றைக்குத்தான் நான் தமிழிலே கண்ணி கழிந்தேன். அப்படி தான் சொல்ல வேண்டும், அது முழுசாக சொல்கிறதா இருந்தால். எனக்கு பிரமிப்பு. ஒரு அரை அடிக்கு நான் கேட்க விருப்பமாகவும் இருக்கிறது, களைப்பாகவும் இருக்கிறது. புது விஷயங்கள் என்றபடியால் கேட்க ஆசையாக இருந்தது. ஆனால் புத்தி களைத்து போய்விட்டது. அதுக்கு மேலே புத்தியில் ஏற்ற முடியவில்லை. 1 மணி ஆகிவிட்டது. பசி வேறு. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருந்த இடத்துல அசைஞ்சேன். அவருக்கு குறிப்பால் உணர்த்துகிற முயற்சி, களைச்சு போய்விட்டேன் என்று. அவரும் உணர்ந்து கொண்டார். களைத்து போய்விட்டீரோ என்று கேட்டார். நான் களைச்சு போய்விட்டேன் என்று சொல்ல முடியுமா ஒரு ஆசிரியரிடம் மாணவன்? நான் பேசாமல் தலை குனிந்து சிரித்தேன். அவர் சொன்னார், நீர் களைத்து போய்விட்டீர் என்று எனக்கு தெரிகிறது, ஆனால் வகுப்பை இப்போ நிப்பாட்ட முடியாது. ஏனென்றால் எனக்கு எண்ணங்கள் வரத் தொடங்கிவிட்டன. இந்த எண்ணங்களை இப்போ விட்டால் இனி அந்த எண்ணம் போய்விடும், இனி வராது. ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் கேளும் என்று 2.5 மணி நேரமோ 3 மணி வரையும் படிப்பித்துட்டு அனுப்பினார். இதுதான் நான் முதல் நாள் வகுப்பிலே தமிழை தரிசித்த நாள்.